இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, சொல்ல எலி. என்ன கிஃப்ட் பாக்ஸ் இது? யார் அனுப்பியிருக்காங்க? தெரியல எலி. இதுல என் பேரு, வீட்டு அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் என்னன்னு பார்க்கலான்னு பிரிக்க போறேன். என்ன சிவா நீங்க? இந்த வீட்டுக்கு நம்ம வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த வீட்டு அட்ரஸ்க்கு உங்களுக்கு யாரு கிஃப்ட் அனுப்புனது? அதோட இதுல வெறும் பேரும் அட்ரஸும் மட்டும்தான் இருக்கு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள என்ன வேணாலும் இருக்கலாம்ல. யார் இத அனுப்பியிருப்பா? நாம யோசிச்சா ரொம்ப ஈஸியா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த விஷயத்த நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நம்ம அன்னிக்காக பண்ணி வச்சிருக்கிற விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணுவோம். வாங்க போலாம். அட வாங்க. யூசுவலா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நாங்க ஒரு பெரிய பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணி அதுல தான் பண்ணுவோம். ஆனா இது ரித்திகாவோட பிளான். அதனால கொஞ்சம் இதுவும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு மேடம். ரித்திகா, இந்திரா தான் இங்க நின்னு பேசிட்டு இருக்காளே, வா நாம உடனே போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம். அத்தை, என்றவங்க சித்தப்பா. வா இந்திரா. என்னாச்சு சித்தப்பா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கீங்க? ஒண்ணு இல்ல இந்திரா, சும்மாதாம்மா. என்ன சித்தப்பா, இங்க நடந்ததை நினைச்சு நீங்க டென்ஷனா இருக்கீங்களா? விடுங்க சித்தப்பா. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு ரித்திகா ஒண்ணு இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணல. அவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளே இப்ப புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கு அவ வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்டா. நானும் அதை பெருசா எடுத்துக்கல. நீங்களும் இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சித்தப்பா. அதெல்லாம் விடுங்க, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. மறந்துடாதீங்க, பென் டிரைவ் நைட்டுக்குள்ள வேணும். அண்ணி, அங்க பாருங்க. சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்கல்ல, பாருங்க. இரு இரு இரு.
சிவா. ஐயோ அண்ணி, எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? சரிடி, நல்லா சரி. என்ன அவமானப்படுத்திட்டல, பழி வாங்கிட்டல. சும்மா காமெடி பண்ணாத. நான் தான் அப்பவே சொன்னல, உன்னெல்லாம் என் ரேஞ்சுக்கு நான் கன்சிடர் பண்றதே இல்ல. நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனா? மோனிகா, உனக்கு தான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் தோணும். எனக்கு இப்படி எல்லாம் யோசிக்கவே வராது. ஐயோ, உன்னை சும்மா விட மாட்டேன். சிவா, இது உங்க பிளான் தானே? ஆமா, கரெக்ட் தான். அவளுக்கு இது நல்லா வேணும். உங்களுக்கும் தான். நீயுமா சிவா? சரி, நான் கிளம்புறேன். செம, வேற லெவல் போங்க. ஐயோ என்ன கோத்து விட்டானே. மாம்சு, மாம்சு கையை கொடுங்க, கலக்கிட்டீங்க போங்க. அண்ணி, எப்படி சர்ப்ரைஸ்? ஓகேவா? இதத்தான் நீ சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருந்தியா? நான் வேற என்னமோன்னு நினைச்சிட்டேன். ஏன் நீ இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிக்கலையா? அது பார்க்க நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணிருக்க தேவையில்லையோன்னு தோணுது. பாவம் மோனிகா, இப்ப வீட்டுக்கு போற வரைக்கும் அவளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. என்ன இருந்தாலும் இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துறது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். எப்படி அண்ணி? என்ன? அவ கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவமானப்படுத்தவும் ஹர்ட் பண்ணுவோம் தானே யோசிச்சுட்டு இருக்கா.